கிராமத்து மக்களுக்கும் மற்றும் நகரத்து மக்களுக்கும் வணக்கம். ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதின்னு சொல்லியிருக்காரு. அப்பவே கருவேலம் அப்படிங்கிற இந்த வேளங்குச்சியும் ஆலமரத்தினுடைய குச்சியும் பல்லுக்கு உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட இந்த கருவேல மரத்தில் தான் நம்ம இன்னைக்கு பல்லு விளக்க போகிறோம். முள் இல்லாமல் நம்ம ஜாக்கிரதையாக பார்த்து எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் இதை நீங்கள் சூஸ் பண்ணி அதை நீங்கள் பல் விளக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இதில் வந்து முட்கள் ரொம்ப ஜாஸ்தி, அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது வேப்பங்குச்சிலையும் விளக்குறது பல்லுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஆனால் வேப்பங்குச்சி கொஞ்சம் கசப்பாக இருக்கும். இது வந்து துவர்ப்பு சுவை. ஸோ துவர்ப்பாக இருக்கிறதுனால என்ன நமக்கு இது அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஸோ அப்படியே நீங்கள் அப்படியே கையிலேயே முறிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் முறுக்கி எடுத்தீங்கன்னா வந்துடும். ஸோ கத்தி இருந்தால் கூட நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். கருவேலத்தோட முட்கள் பார்த்தீங்கன்னா இப்படி சின்ன சின்னதாக இந்த சின்ன கிளைகளில் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களால் எடுக்கிறது கஷ்டம். ஸோ இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா முட்கள் முளைச்சி அது உதிர்ந்துருக்கும். அதனால் நம்ம கையை ஒன்றும் பண்ணாது. அதனால் இந்த மாதிரி சைஸில் உள்ளதை நீங்கள் எடுத்துக்கலாம் பல் விளக்குறதுக்கு. சீல்டு பேக்கெட்ஸில் கெமிக்கல் இருக்குங்கிறாங்க, பேஸ்ட்டில் ஃப்ளூரைடு இருக்குங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் தாண்டி நீங்கள் இயற்கையாகவே எந்த கெமிக்கல்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வேளங்குச்சிலையும் இல்லை ஆலங்குச்சிலையோ இல்லை வேப்பங்குச்சிலையோ பல் விளக்குனீங்கன்னா உங்கள் மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். பல் விளக்கினதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். நீங்கள் வந்து அந்த பல் ஸ்ட்ராங்கான மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பாக இதில் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வர மாதிரி ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். முதல்ல இதை கடிக்கணும் நல்லா. கொஞ்சம் நீங்கள் நினைக்கிற ரொம்ப துவர்ப்பு கிடையாது, மைல்டு துவர்ப்பு. உங்கள் பல்ல அப்படியே யாரோ பிடிச்சி வச்சுக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. நான் இது ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். இது இல்லாமல் என்னால் ப்ரஷ்லேயோ இல்லை டூத் பேஸ்ட்லையோ என்னால் நினைச்சு பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் வருங்காலத்தில். நல்லா இருக்கு. கடிச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரஷ் மாதிரி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரஷ்ஷோட அந்த பிரிஸ்டல்ஸ் மாதிரியே இருக்கும். இந்த துவர்ப்பு சுவையானது பல்லோட எகிர்கள், அதாவது ஜெம்ஸை வந்து பலப்படுத்தும். இந்த வேப்ப மரத்தினுடைய அனைத்து பகுதியிலுமே மருத்துவ குணம் அதிகமானது. வேப்பம் பட்டை, வேப்பம் கொட்டை, வேப்பம் பூ, வேப்பம் பழம், இதுலேருந்து கிடைக்கக்கூடிய வேப்ப எண்ணெய், அதுலேருந்து சமைக்கக்கூடிய வேப்பம்பூ ரசம், இது போல் சொல்லிக்கிட்டே போகலாம். இதுலேருந்து பூச்சிக்கொல்லிகள்லேருந்து கிருமி நாசினிகள் வரைக்கும் எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் இதனுடைய சின்ன பகுதியை எடுத்து நம்ம பல் விளக்குறதுக்கும் பாரம்பரியமாக நம்ம தமிழர்கள் பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஆலம் வேலம், அதுக்கப்புறம் நொச்சி, அதுக்கப்புறம் வேப்பம் மரத்துடைய இந்த சின்ன கிளைகளை பயன்படுத்தி பல் விளக்கிட்டு வந்துருக்காங்க. ஸோ இதை நம்ம மாற்றி மாற்றி விளக்கும் போது பல்லுக்கு உறுதி கிடைக்கிது, உடம்புக்கும் இதில் தெம்பு கிடைக்குது. ஸோ பல்லில் உள்ள கிருமிகளை அது இயற்கையாகவே கொள்ளக்கூடிய சக்தி உள்ளது வேப்பம் அந்த கசப்புத்தன்மை. ஸோ வயிற்றில் உள்ள பூச்சிகளையும் அது கொள்ளுது. அந்த கசப்புத்தன்மை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே உள்ளே போகும்போது வயிற்றில் உள்ள பூச்சிகளையும் அது கொள்ளுது. அந்த காலத்தில் அம்மன் நோய் வந்தப்போ வீட்டு வாசலில் வேப்ப இலை கட்டி தொங்க விடுவாங்க. ஸோ அது மூலிமா கிருமிகள், வெளி கிருமிகள் உள்ளே வராமல் தடுக்கிறதுக்கும் கிருமிகள் அதிகம் பரவ தடுக்கிறதுக்கும் நம்ம இதை பயன்படுத்திட்டு வந்துருக்கோம். ஸோ இதில் எப்படி பல் விளக்குறதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி மீடியம் சைஸ் இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இது பச்சையாகவும் இருக்குது. ஸோ நம்ம பல்லில் கடிக்கும் போது ஈஸியாக வரும். ஸோ நல்லா பச்சையாக அழகாக இருக்கும். ஸோ இந்த இதை நீங்கள் எடுத்து விட்டுருங்க. ஸோ நம்ம ஒடிச்சது மறுபடியும் அது வளர்ந்துடும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மீதமாகிற இந்த இலை என்ன பண்ணலாம் அப்படின்னா சுடுதண்ணி கொதிக்கும் போது அதில் போட்டு அதை நம்ம குளிக்க பயன்படுத்திக்கலாம். ஸோ இதனுடைய எதுவுமே நமக்கு வந்து வேஸ்ட் ஆகாது. இதை நான் அப்புறம் வந்து குளிச்சுக்கிறேன். முதல்ல கடிங்க. கசப்பு, இந்த கசப்பு நீங்கள் பழகிட்டீங்கன்னா
ஒன்றும் தெரியாது. ஆரம்பத்தில் கொஞ்சம் கசப்பு கொஞ்சம் கொடுமையானதாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கசப்பு உங்களுக்கு இனிப்பாக மாறும். கசப்பு அப்படியே தொண்டையே பிடிக்குது. நம்ம எச்சு வெளியில் துப்பிட்டா ஒரு சிறு கசப்பு தன்மை நம்ம உடம்புக்குள்ளே போய்கிட்டே இருக்கும். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கு எந்த பூச்சி மருந்து எதுவுமே வேண்டாம். நீங்கள் கடிக்க அதை அப்படியே சாஃப்டாக ப்ரெஷ் மாதிரி வரும். இதை நீங்கள் மெதுவாக இப்படி பண்ணலாம். ஆவாரம்பூ 6 நாளா அப்படின்னு ஒரு ஃபேமஸான பாட்டு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஆவாரம் செடியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஆவாரம் மரத்தினுடைய பூக்கள், அதனுடைய பட்டை, அதனுடைய சின்ன சின்ன கிளைகள் எல்லாமே பயன்படக்கூடியது. ஸோ இதுதான் ஆவாரம் பூ. இந்த ஆவாரம் பூவை நம்ம நல்லா கல்லில் அரைச்சி தலைக்கு தேய்ச்சி குளிக்கும்போது நாள்பட்ட பொடுகும் நீங்கும். இதை நம்ம உலர வச்சு நம்ம காய வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி நம்ம சீயக்காலையும் கலந்துக்கலாம். சீக்காயில் கலந்து குளிச்சிக்கலாம். இதுதான் ஆவாரம் மொட்டு. ஸோ இதில் தான் பூவை மலருது. மீடியம் சைஸாக பார்த்து இந்த மாதிரி நீங்கள் எடுத்து அதை உடச்சி பல் தேய்ச்சி வந்தீங்கன்னா உங்களுக்கு பல்லுக்கு உறுதியும் இதுவும் அழகாக கிடைக்கும். ஒரே நாளில் இவ்வளவே நம்ம விளக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று நீங்கள் விளக்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவமும் கிடைக்கும். உங்கள் உடல், உங்கள் பல்லுக்கு எல்லாமே வலிமையும் சேர்க்கும். இது நொச்சி இலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலம், வேலம், ஆவாரம், அதை தாண்டி இதுக்கும் சில மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த நொச்சி இலையை பறித்து நெல் மூட்டைக்கு பக்கத்தில் உள்ளே போட்டு வச்சுட்டிங்கன்னா, நெல் அரிசியில் போட்டு வச்சுட்டிங்கன்னா பூச்சி அண்டாது. இது இருக்கிற இடத்துல பாம்பு வராது. அதை தவிர உங்களுக்கு பயங்கரமான தலைவலி அப்படிங்கும்போது இந்த நொச்சி இலையை சுடுதண்ணியில் போட்டு வெங்கிச்சங்கள் இல்லை கூழாங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெப்பிள்ஸை நீங்கள் உள்ளே போட்டு நொச்சி இலையும் அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு நீங்கள் வேது குடிச்சிங்கன்னா உங்கள் தலைவலி நிமிஷத்தில் போயிடும். அப்பேற்பட்ட இதனுடைய சின்ன கிளைகளை நீங்கள் பறித்து பல்லு விளக்குனீங்கன்னா அதுக்கும் மருத்துவ குணங்கள் இருக்குது. உங்கள் பல்லு வெள்ளையாகிறத விட அதுக்கு கண்டிப்பாக உறுதியும் அளிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பல்லு விளக்குறதுனால பயங்கர பசி வந்துருச்சு. இந்த சோளத்தை நான் இப்போ சாப்பிட்றேன். ஸோ நல்ல ஒரு விளைஞ்ச சோளம். நல்லா கையில் பண்ணிட்டு இதை நீங்கள் சாப்பிடும்போது இந்த இயற்கை உங்களை அரவணைச்சிக்கிட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம எப்படி பல் விளக்குறோங்கிறத டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நம்ம பார்த்தோம். எத்தனை வகைகளை பல் விளக்குறதுக்குன்னு எத்தனையோ விதங்கள் இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது போல் ஏற்கனவே காமிச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. வேலங்குச்சி, நொச்சி குச்சி, வேப்பங்குச்சி, ஆவாரங்குச்சி. ஸோ இந்த 4 விதத்துலையும் பல் எப்படி விளக்குறதுன்னு உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லி காமிச்சேன். இது தமிழ்நாட்டோடைய தமிழ் மக்களுடைய பொக்கிஷம். இதை நீங்கள் பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக செய்வீங்கன்னு நம்புகிறேன். அது கூட உங்கள் பக்கத்தில் அட்லீஸ்ட் கண்டிப்பாக வேப்ப மரம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சிட்டி லைஃப்பில் கூட வேப்ப மரம் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ அட்லீஸ்ட் அதையாவது நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். எத்தனையோ விளம்பரங்கள் நம்ம டிவியில் பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்சைகள் எழுதிட்டு இருக்கு. அதை பயன்படுத்துகிறோம், இதை பயன்படுத்துகிறோன்னா கண்டிப்பாக நீங்கள் பயப்படாமல் இதை பயன்படுத்துங்கிற நம்பிக்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் இது வரைக்கும் டூத் பேஸ்ட்டில் பல் விளக்கும் போது அதில் எனக்கு ஒரு எரிச்சல் கிடைச்சிது. சாப்பிடும்போது சாப்பாட்டில் கொஞ்சம் டேஸ்ட் மாறி இருந்துச்சு. அது எதனால எனக்கே தெரியல. ஆனால் இன்னைக்கு நான் இதில் விளக்கிருக்கேன். கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி விளக்கிருக்கேன். இதில் விளக்கிட்டு நீங்கள் சாப்பிடும்போது டிஃப்ரெண்ட் நீங்கள் சாப்பிடக்கூடிய காலி சிற்றுண்டியே ரொம்ப சுவையோடு இருக்கிறத நான் உணர்ந்தேன். அதே உணர்வு உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். வணக்கம், போயிட்டு வரேன்.